மாரி ப்ரோ கூட இருக்காரு. நீங்க ஒரு விஜய் ஒரு தீவிரமான ஃபேன் நான் கேள்விப்பட்டேன். ஸோ எப்படி எக்ஸைட்டாக இருக்கிறீங்க இந்த படம் பார்த்ததுல? பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணும்போது அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸை பார்க்குறதுக்காக வந்து ரொம்ப மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றதே பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் தான். ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது நிறைய இடங்கள். இது ஒரு ஹிஸ்ட்ரி வேறு. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்பயுமே ஹேப்பன் ஆக போகுதில்ல. ஆமாம், அதுதான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் வந்து ஸ்க்ரீனில் வரும். அதோட கிளிம்ஸ் எல்லாம் வந்து கடைசியில் வந்தப்போ பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. இன்னொரு வாட்டி அவரை ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்றது வந்து பயங்கர எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. எப்பயுமே அவர் தளபதி வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது பயங்கர ஸ்பெஷல் தான். ஓகே, உங்களுக்கு படம் ஃபுல்லாகவே எப்படி என்டர்டைன்மெண்ட்டாக உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக ஒரு மூவி? இல்லை மூவியாக பார்த்தீங்கனாலே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான என்கேஜிங்கான ஒரு பேக்கேஜ் தான். அது இன்னும் வந்து அவர் தளபதி வந்து அவரோட அந்த கிரேஸ் அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருந்தது. அது இன்னும் தெரியல, அது நம்ம கடைசி தடவையாக அவரை பார்க்குறோம் அப்படின்ற அந்த இதோட பார்த்ததுனாலையா இன்னும் வந்து பயங்கரமாக அது எல்லாமே ஃபீல் ஆச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து அப்படி கேரி ஓவர் பண்ணியிருந்தார். அதுவும் இல்லாமல் அந்த எல்லோரும் சொன்ன அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அது பயங்கரமான ஒரு தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது. ஒரு ஃபேன் ஸ்ட்ரீட்டுக்கு ஆன ஒரு படமாக தான் ஜனநாயகன் இருந்தது. ஓகே, ஸோ உங்களுக்கு தளபதி விஜயா சிஎம் விஜயா? இல்லை, அவர் என்றைக்குமே எங்கள் மனசுக்கு வந்து நெருக்கமானவர் வந்து எங்கள் மனசுக்கு மட்டும் நெருக்கமானவர் வந்து தளபதி விஜய். ஆனால் எல்லா தமிழ் மக்களுக்கும் நெருக்கமானவர் வந்து சிஎம் விஜய்.